السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكان حقا علينا نصر المؤمنين. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமதான் மாதத்தின் 17ஆம் தினத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமது அமல்களை கபூல் செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதத்தின் 17ஆம் தினம் பத்ர் போர் நடைபெற்ற தினம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பத்ர் போர் நடைபெற்றது மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு செய்தி. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலில் போர் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை போர் என்பது ஒரு தற்காப்பு யுத்தமாகத்தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர எதிரிகளை தாக்குவதற்காக செல்லவில்லை. அதை பத்ர் போர் நிரூபித்து கொண்டிருக்கும். பத்ர் போர் நடைபெற்ற இடத்தை பார்க்கும் பொழுது மதீனாவிற்கு அருகில் நடைபெறுகிறது. எதிரிகள் மக்காவில் இருந்து வருகிறார்கள். மதீனாவிற்கு மக்களை தாக்குவதற்காக எதிரிகள் வருவதால் மதீனாவிற்கு வெளியே சென்று சஹாபாக்கள் போர் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து பத்ர் போர் நடைபெற்றது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் பிறை 17. இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. எனவே நோன்பையும் பிடித்து கொண்டு, அதுவும் வளமையாக பிடித்து கொண்டு இருந்த நோன்பு இல்லை. அப்போ தான் முதலாவதாக நோன்பை பிடிக்கிறார்கள். முதல் வருஷமாக தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கக்கூடிய முதல் வருடம் அது. அப்படி நோன்பையும் பிடித்து கொண்டு சஹாபாக்கள் செல்கிறார்கள் என்பதே இந்த போர் தற்காப்பிற்காக நடைபெற்றது தான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கும். சரி, அப்படி போர் நடைபெறுவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை நடத்துகிறார்கள். சுருக்கமாக அதனுடைய வரலாற்றில் சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன். சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்கிறாங்க. எதிரிகள் நம்மை தாக்க வருகிறார்கள், இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்தவுடன் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் போர் செய்வோம் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே நல்ல முறையில் தைரியத்தை ஊட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் திருப்பி ஆலோசனை செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி அவர்களும் அழகான முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். திருப்பியும் ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்குறாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் பயப்படுகிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் சொன்னார்களே, இதஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போர் செய்யுங்க, நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கள் சொல்வோம் என்று நினைத்தீர்களா? ஒருபோதும் சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ், நீங்களும் ரப்பும் செல்லுங்கள், நாங்களும் உங்களோடு வந்து போர் செய்வோம் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் விடையில் இன்னும் மஷூரா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி ஆலோசனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அன்சாரி சஹாபி. நான் மேலே சொன்ன 3 பேரும் முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. மக்காவாசிகளுக்கு போரினுடைய பயிற்சிகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் மதீனாவாசிகள் தோட்டத்து பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களே தவிர போரினுடைய அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. எனவே இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பதை உணர்ந்து கொண்ட மதீனத்து அன்சாரிகளினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சையதுனா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அன்சாரிகளை குறித்து யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்டாங்க. ஆமாம், அன்சாரிகளை குறித்து நீங்கள் யோசிக்காதீர்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயார். எங்களுடைய செல்வங்களை எடுத்து தருகிறோம். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமானதை எங்களுக்கு தாருங்கள். அது மட்டுமல்ல யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் தர்றதை வித்துட்டு போகிறதை விட எங்களிடத்திலிருந்து நீங்கள் எந்த செல்வத்தை எடுக்கிறீர்களோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப நேசமானது என்று மிகவும் தைரியமான முறையில் எங்களை குறித்து யா ரசூலுல்லாஹ், நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, முழுமையாக உங்களோடு நாங்கள் நிற்போம், நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செய்வதற்கு நாங்கள் ஒரு நொடி பொழுதும் தயங்க மாட்டோம் என்று உறுதியாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மலர்ந்தது. போருக்காக தயாராகுறாங்க. வரலாறுகள் சொல்லும், எதிரிகள் 900லிருந்து 1000 வரை, 900ற்கு மேல் 1000ற்குள் என்ற எண்ணிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 313 தான். 313 சஹாபாக்கள், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள் இருந்ததாக வரலாறுகள் பேசுகிறது.
2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள், இதில் தான் எல்லாரும் பயணமும் செஞ்சு ஆகணும். இப்படி ஒரு சூழ்நிலை. கண்ணியமான பெருமக்களே, இந்த நிலையிலும் சஹாபாக்கள் கிளம்புகிறார்கள், போருக்காக கிளம்புகிறார்கள். ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேர் வீதம் பிரிக்கப்படுகிறது. ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் இருப்பாங்க. அப்போ 2 பேர் ஒட்டகத்தில் உட்காருவாங்க, ஒரு ஆள் கீழே இறங்கி கொள்ளணும். சிறிது நேரம் கழித்து அப்படியே மாற்றி மாறி அமர்ந்து கொள்ளணும். வரலாறுகள் பதிவு செய்யும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஒட்டகத்தில் 3 என்ற அடிப்படையில் தான் இருந்தார்கள். தனியாக அவர்களுக்கென்று ஒட்டகம் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தலைவராக இருந்தும் கூட, ஒரு ஆளக்கூடிய ஆட்சியாளராக இருந்தும் தனக்கென்று தனியாக ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவே இல்லை. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுடைய ஒட்டகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் என்று போடப்படுது. கொஞ்ச நேரம் அலி ரலியல்லாஹு தஆலா கீழே இறங்கி நடந்தாங்க, கொஞ்ச நேரம் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா நடந்தாங்க. இப்போ 3வது ரசூலுல்லாஹ் இறங்கி நடக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்குகிறார்கள். மற்ற இருவரும் தடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இறங்க வேண்டாம், நாங்கள் 2 பேரும் மாறி மாறி இறங்கிக்கிறோம், நீங்க ஒட்டகத்திலேயே இருங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை நம்முடைய சிந்தனைக்குரியது. ஏன், உங்களை விட நடக்க முடியாத சக்தியற்றவன் நானா, அல்லது உங்களை விட நன்மையில் தேவையற்றவன் நானா என்று கேட்டார்கள். நடக்க முடியாமல் சக்தி இல்லாமல் நான் இருக்கிறேனா, அல்லது எனக்கு இன்னும் நன்மைகள் தேவையில்லாமல் இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்த வார்த்தை இது. சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமான பெருமக்களே. அவ்வளவு பணிவின் சிகரமாக இருந்தார்கள். எனவே நான் இறங்கி நடக்கத்தான் செய்வேன் என்று அவர்களும் நடந்து சென்ற செய்தியை வரலாறு பதிவு செய்யும். கண்ணியமான பெருமக்களே, பத்ர் யுத்தத்திற்கான இடத்திற்கு சென்று விட்டார்கள். எதிரிகள் இருக்கிறார்கள், இந்த பக்கம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், எதிரிகளுக்கு நல்ல முறையில் வசதியான இடத்தை எடுத்துக்கொண்டார்கள். இங்கே சஹாபாக்களுடைய பகுதியில் தண்ணீர் இல்லாத ஒரு நிலை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வானத்திலிருந்து மழையை இறக்கி இவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தான். பத்ர் போர் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, ஆயுதங்கள் என்பது முக்கியமல்ல, பொருள் வளம் என்பது முக்கியமல்ல. ஈமான் உறுதியாக இருக்குமேயானால் எதையும் வெற்றி பெற முடியும் என்பதை பத்ர் போர் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, மலையை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். பத்ர் போர்ல அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்தான் என்று சூரத்துல் அன்ஃபால பிரட்டி பாருங்க. வரிசையா அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்கும். எப்படியெல்லாம் உதவி செய்தேன், மலையை இறக்கி உங்களுக்கு உதவி செய்ய, தூக்கத்தை கொடுத்து உதவி செய்தேன். மனதிலெல்லாம் பதட்டம் இருந்த நேரத்திலே தூக்கத்தை கொடுத்து அவர்களுடைய மனதிற்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தினான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அதே போல சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் சொல்லுவான், எதிரிகளுடைய கண்களில் முஸ்லிம்களை குறைவாக காட்டினான், முஸ்லிம்களுடைய கண்களில் எதிரிகளையும் குறைவாக காட்டினான். ஏன் கண்ணியமான பெருமக்களே, முஸ்லிம்களுடைய கண்களில் எதிரிகளை குறைவாக காட்டி அப்போதான் இவங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். போர் செய்வதற்கு, போருக்குள்ள போகும் பொழுது அச்சம் இல்லாமல் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க என்று செல்வதற்கு வசதியாக அல்லாஹ் இவர்களுடைய கண்களில் எதிரிகளை குறைத்து காட்டினான். அதே நேரத்தில் எதிரிகளுக்கு முஸ்லிம்கள் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா போருக்கு வராமல் திரும்பி ஓடிடுவாங்க. எனவே எதிரிகளுடைய கண்களில் முஸ்லிம்களையும் குறைவாக காட்டினான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, இப்படி முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பல விதத்திலும் உதவி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்முடைய உயிரின் மேலான கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சஜ்தாவிலே இருந்து துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். கஷ்ட நேரத்தில் நமக்கு அதிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதம் துஆ. சிலாஹுல் முஃமினி அத்துஆ, முஃமின்களுடைய ஆயுதம் துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ, ஒருவன் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது துஆ செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யார்? அல்லாஹ்வாகிய நான் தானே என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறானே. அவனிடத்தில் துஆ செய்தால் அவன் தருவான் என்ற உறுதியோடு இருக்க வேண்டும். துஆ செய்யக்கூடிய வலிமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பத்ர் போர் நமக்கு உணர்த்தும். கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த சிறிய படை இது அழிக்கப்பட்டு விடுமேயானால் உன்னை வணங்குவதற்கு பூமியில் ஆள் இல்லாமல் ஆகிரும். ரப்பே, இந்த படை அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? எல்லோரும் வந்து விட்டோம். எனவே இந்த படையை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆறுதல் சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வெற்றியை தருவான், நீங்க தைரியமாக இருங்க.
கனியமான பெருமக்களே, வரலாற்றில் பெருமக்கள் இப்படி குறிப்பிடுவார்கள், பத்ர் போர்ல ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டு இருந்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொன்னாங்க. அதே நேரத்தில் அங்கே யோசித்து பார்க்கணும், சவுர் குகையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்துட்டு இருந்தாங்க, கவலைப்பட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொன்னாங்க. எழுதுகிறார்கள் பெருமக்கள், பத்ர் போர் இதிலே பாதிப்பு என்றால் சஹாபாக்களுக்கெல்லாம் ஏற்படும், தனது தோழர்களுக்கெல்லாம் ஏற்படும். எனவே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அழுது கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆறுதல் சொன்னாங்க, சவுர் குகையில பாதிப்பு ஏற்படுமேயானால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லவா ஏற்பட்டுவிடும். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்காக பயந்தார்கள், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்காக பயந்தார்கள். இதுதான் அந்த நேசம். கண்ணியமான பெருமக்களே, ரசூலுல்லாஹ் அழுது துஆ செஞ்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குகளை அனுப்பினான். குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, 1000 3000 வேணுமா 5000 வேணுமா என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் கேட்டானே, உங்களுக்கு எவ்வளவு மலக்குகள் தேவை, அனுப்புகிறேன். பெருமக்கள் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில இந்த போர்படை இருப்பதற்கு வலது புறத்திலே 500 மலக்குகள் வந்தார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில இந்த போர்படையினுடைய இடது பக்கத்திலிருந்து 500 மலக்குகள் வந்தார்கள். வந்து போரோடு நின்றுக்கிட்டாங்க. ஷைத்தான் அந்த நேரத்தில் காஃபிர்களுக்கு ஒரு மனித உருவத்தில் வந்து காஃபிர்களுக்கு ஷைத்தான் என்ன செஞ்சானா, ஒரு தைரியமூட்டி அவங்கள போரில் வேகமாக்குவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் மலக்குகள் வருவது அவன் கண்ணுக்கு தெரிகிறது. எனவே உடனே பயந்து கொண்டு அவன் ஓடுகிறான். டே எங்கே ஓடுகிறாய், என் மனித உருவத்தில் வந்துக்கிறான், எங்கே ஓடுறா என்று மக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது, இன்னி பரியும் மின்கும் இன்னி யாரா மாலா தரவுன இன்னி அகாஃபுல்லாஹ், உங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன், நான் நீங்கள் பார்க்காததை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று ஷைத்தான் அந்த நேரத்தில் சொல்றான். கனிமான பெருமக்களே, மலக்குகள் வந்து இறங்கினார்கள். வரலாறு குறிப்பிடும், நான் வாளை எடுத்துக்கொண்டு ஒருவரை கொலை செய்வதற்காக போரிலே செல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் தலை உருண்டு ஓடும், மலக்குகள் போட்டுருவாங்க. கனியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பத்ர் போர்ல செய்கிறான். கண்ணியமான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த நேரத்தில் பல முஅஜிஸாக்களை வெளிப்படுத்தினான். அதில் ஒன்று தான் சையதுனா உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வாள் உடைந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நிறைய வாள்லாம் கிடையாது, ஒட்டகம் கிடையாது, குதிரை கிடையாது, வாள் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்களிடத்தில் இருந்தது ஈமான். அதுதான் அந்த போரில் மிக பெரும் வெற்றியை ஏற்படுத்தியது. வாள் உடைஞ்சிட்டு வேற வாள் இல்லை, பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கட்டை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அந்த மரக்கட்டையை தன்னுடைய கரத்திலே சையதுனா உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு வாங்குகிறார்கள். அது சிறந்த ஒரு வாளாக ஆகி அந்த வாளை கொண்டு அவர்கள் போர் செய்தார்கள். அந்த வாளிற்கு அவுன், உதவி என்று பெயரும் சூட்டப்பட்டது. மட்டுமல்ல, அந்த வாளை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. கண்ணியமான பெருமக்களே, இப்படி பத்ர் போர் நடைபெற்ற செய்திகள் மிக விசாலமானது. பத்ர் போரிலே எதிரிகளின் தலைவர்களாக இருந்த பல பேர் கொல்லப்பட்டார்கள், அபூ ஜஹில் உட்பட எல்லோரும். அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினை. அல்லாஹ் ஒரு அபூ ஜஹில் பெரிய ஒரு வீரன், அந்த வீரனை கொலை செய்வதற்கு இன்னொரு வீரனை அல்லாஹ் அனுப்பவில்லை, 2 சிறுவர்களை அனுப்புகிறான். இதுதான் அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். நீ உலகத்தில் எவ்வளவு பெரிய வீரனானாலும், எவ்வளவு பெரிய தலைவரானாலும், எவ்வளவு மமதையில் நீ அலைந்தாலும், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாடினால் அது ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அபூ ஜஹில் பெரும் தலைவனாக பெரும் வீரனாக கருதப்பட்டவன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த போரில் அவனை எதிர்க்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அனுப்ப இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்ப இல்லை. அல்லாஹ் யாரை அனுப்பினான்? முஆத், முஅவ்வித் என்ற 2 சிறுவர்கள் சென்றார்கள், அவனை கொலை செய்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே பத்ர் போரினுடைய நாளாக இந்த தினம் இருக்கிறது. நாம் இந்த நேரத்திலே நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய துஆவை அதிகமாக்க வேண்டும். நாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் பத்ர் போரில் எப்படி மலக்குகளை அனுப்பினானோ, இன்றும் அவன் சக்தி படைத்தவன். பலஸ்தீன் மக்களுக்கு மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வானாக. கண்ணியமான பெருமக்களே, அவங்களுக்காகவும் நம்ம அதிகமாக இந்த நேரத்தில் துஆ செய்யணும். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன் என்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முஃமின்களுக்கு உதவி செய்வது நம்மீது கடமை என்கிறான். அல்லாஹ்வுக்கு யாரும் எதையும் நிர்பந்திக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு எதையும் நாம் கடமையாக்க முடியாது. ஆனால் தனக்குத்தானே அல்லாஹ் சிலவற்றை விதித்து வைத்திருக்கிறான். கதவ ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்க ரப்பு தனக்கு மக்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் என்பதை தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான். அவனுக்கு அவனை விதியாக்கி கொள்வது, அதே போல முஃமின்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனக்குத்தானே விதியாக்கி கொண்டான் என்கிறான். கண்ணியமான பெருமக்கள், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். எனவே நாம் இந்த நேரத்தில் அல்லாஹ்விட்ட அந்த ஆயத்தை வைத்து கேட்போம், யா அல்லாஹ், முஃமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை என்றாய். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப்,
அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் விரைவில் இருக்கிறது என்றாயே. அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வின் உதவி மிக பக்கத்தில் இருக்கிறது என்றாயே. அந்த வசனங்களை கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்போம், பலஸ்தீன் மக்களுக்கு யா அல்லாஹ் நீ வெற்றியை கொடுப்பாயாக. பத்ரிலே எப்படி வெற்றியை கொடுத்தாயோ அதே போல வெற்றியை கொடுப்பாயாக. எண்ணிக்கையால் அவர்கள் குறைந்தவர்களாக இருக்கலாம், பலத்தால் குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆயுதத்தால் குறைந்தவர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரப்பே அவர்கள் உன்னுடைய மார்க்கத்திலே இருக்கிறார்கள், உன்னுடைய மார்க்கத்திற்காக மஸ்ஜித் அக்ஸாவிற்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுப்பாயாக. அவர்களுடைய எதிரிகளை நீ தோற்கடிக்க செய்வாயாக, புறமுதுகி காட்டி ஓடச் செய்வாயாக. சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், அந்த கூட்டம் சிதறிவிடும், அந்த கூட்டம் சிதறிவிடும், புறமுதுகி காட்டி ஓடும் என்றாயே. அப்படிப்பட்ட நிலையை முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கு நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் நாட்டிலும் முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. முஸ்லிம்களை அழிக்க நினைப்பவர்களை யா அல்லாஹ் உன்னுடைய சக்தியை அவர்கள் மீது காட்டுவாயாக, உன்னுடைய ஆற்றலை அவர்கள் மீது வெளிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ நீ அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி வைத்தால் ஹிதாயத்தை விரைவாக கொடுப்பாயாக. இல்லை என்றால் அவர்களை மற்றவர்களுக்கு படிப்பினையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே நல்லாட்சியை ஏற்படுத்துவாயாக. பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்களை வசீலாவாக வைத்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். அவருடைய திருநாமத்தால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் கபூலாகும் என்று பெருமக்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்களே, இறைநேசர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களே, அந்த அவர்களுடைய திருநாமத்தை வைத்து நாங்கள் கேட்கிறோம். இந்த பத்ரினுடைய தினத்தில் இருந்து நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த நாட்டில் விரைவான சுபிட்சத்தை நீ ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டிலே மக்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. மக்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நிம்மதியான முறையிலே செய்வதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஆட்சியை இந்த நாட்டில் விரைவாக தருவாயாக. யாரெல்லாம் மக்களை மதத்தாலும் இனத்தாலும் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ பிரித்து விடுவாயாக, அவர்களுக்கு மத்தியில் நீ பிரிவினையை ஏற்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய ஒற்றுமையை நீ குலைத்து விடுவாயாக. அவர்களுக்கு மத்தியில் நீயே அவர்களுடைய ஒருவருக்கொருவர் விரோதிகளாக அவர்களை நீயே மாற்றி விடுவாயாக. முஸ்லிம்களுடைய மனதை யா அல்லாஹ் நீ ஒன்றுபடுத்தி வைப்பாயாக. முஸ்லிம்களுக்கு இணக்கத்தை கொடுப்பாயாக. ஒரே குடைக்குள் இருக்கக்கூடிய மக்களாக முஸ்லிம்களுடைய உள்ளத்தை யா அல்லாஹ் நீ ஆக்கி வைப்பாயாக. இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நீ எல்லா நேரங்களிலும் உதவி செய்வாயாக என்று இந்த தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.